ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியிலே நாம் இருக்கிறோம். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனம் 15வது வசனம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு மிகவும் முக்கியமானது, பிடித்தமானது என்று சொல்லுகிற பொழுது அது நம்முடைய மனதிலும் கண்ணிலிருந்தும் அது மறைந்துவிடக்கூடாது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டே இருப்போம், நினைத்து கொண்டே இருப்போம் அல்லவா? அதை போல தான் இங்கே இயேசு அப்பாவும் கூட நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லி. உன்னுடைய தேவைகளை மறக்கவில்லை, நீ கடந்து வந்த பாதைகளை நான் மறக்கவில்லை, நீ என்னென்னலாம் சகித்து கொண்டு தாண்டி வந்தாயோ அவைகளை நான் மறக்கவில்லை. நான் அவைகளெல்லாம் மறக்காமல் என் கணக்கில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். என் கண்ணீரை கூட நீங்கள் கணக்கில் வைத்திருக்கிறீங்களே, உன் கண்ணீரை தேவன் மறந்து விடுவார், அதையும் நான் மறக்கவில்லை. நீ தனியாய் நின்று போராடி கொண்டிருந்தாயே, அதையும் நான் மறக்கவில்லை. ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. நம்ம ஒருவேளை நம்முடைய நண்பர்களை பல வருஷங்கள் கழித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அப்படி முகத்தை வைத்து நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஏய், நீ இந்த ஆளு தானே என்று சொல்லி. ஆனால் அந்த பேரை சொல்றதுக்கு ஒரு சில நேரத்தில் நமக்கு தவறி விடுகிறது. பேர் என்ன, நீ யாரு, அப்படி எல்லாம் அதெல்லாம் தெரியும். ஆனால் பேரை சொல்றதுக்கு ஒரு சில நேரத்தில் நம்ம மறந்து போய் விடுகிறோம். ஆனால் ஏசப்பா அப்படி அல்ல. என் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படியே விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு நம்முடைய காரியங்களை தேவன் அப்படி மனதிலே வைத்து கொண்டிருக்கிறார். உங்களை பற்றி அவ்வளவு நினைக்கிற ஒரு ஆளு ஏசப்பா தான். அல்லேலூயா. ஏன் உங்களை பற்றி அப்படி நினைக்க வேண்டும் என்று சொல்லி உனக்காய் தன் ஜீவனையே கொடுத்து நீ இந்த உலகத்தில் சுகமாய் என் பலத்தோடு வாழணும்னு நினைக்கிறவர் அவர் தான், நினைச்சுக்கிட்டே இருக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை மனிதர்கள் உங்களை மறந்து போகலாம், இல்லது நீங்க நன்மை செய்த ஜனங்கள் உங்களை மறந்து போகலாம். யோசேப்புக்கு கூட அப்படித்தான் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அவனுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அந்த பானை பாத்திரக்காரன் அவனும் ஒரு சினத்தில் ஐயோ அப்படின்னு மறந்து போயிட்டான் அவனும். ஆனால் அந்த நேரம் வருகிற பொழுது அந்த இரக்கம் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் அப்படி மறக்கடிக்கப்பட்டதை போல உங்களுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறீர்களா? ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை மறக்கவே இல்லை, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒருவேளை ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த மேலான அன்பை இந்த காலையில நினைத்து கொள்ளுங்கள். அதை நினைத்து சந்தோஷமாயிருங்கள், தைரியமாயிருங்க. ஏசப்பா என்ன நினைத்து இருக்கிறார்? யாராவது ரொம்ப நாள் விட்டு உங்களுக்கு ஃபோன் செய்து உங்களோட பேசினா, என்னை நினைச்சிட்டீங்களே, என் ஞாபகம் வந்துருச்சேன்னு சொல்றமே. மனிதர்களே அப்படி பேசும் பொழுது என்ன சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா? ஏசப்பா உங்களை 24 மணி நேரமும் உங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தி ஆசீர்வதிக்கலாம், பலப்படுத்தலாம், உங்களுக்கு எப்படியெல்லாம் நல்ல ஆலோசனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம், உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். அந்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படுங்கள். என்னை ஏசப்பா நினைத்து கொண்டே இருக்கிறார், என்னை நினைத்து கொண்டே இருக்கிற ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நீங்கள் இந்த நாளிலும் அந்த பலத்தையும் அந்த தயவையும் நீங்கள் தேவனுடைய அந்த ஜெயத்தின் கரம் உங்கள் மேலே வல்லமையாய் அசைவாடுகிறதை நீங்கள் காண்பீர்கள். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எப்பொழுதும் எங்களுடைய நினைவாய் இருக்கிறவரே, தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்கள் மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக கொடுத்தவரே, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எங்களுடைய நினைவாய் இருக்கிறவரை இப்பொழுதும் இந்த காலையிலே உடைய பிள்ளைகள் என்னென்ன வாஞ்சைகளோடு தேவைகளோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறார்களோ, என்ன சூழ்நிலை இருந்தாலும்
என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நீர் இவர்களை மறக்காமல் நினைத்திருக்கிறீரே. எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தீரே, எங்களுடைய குறைவில் எங்களை நினைத்தீரே, எங்களுடைய பலவீனங்களில் எங்களை நினைத்தீரே, நாங்கள் பாவப்பட்ட பொழுது எங்களை நினைத்தீரே. அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய கரங்களை வைத்து அரவணைத்து இந்த காலையில பலப்படுத்தி நீங்க தாங்கி கொள்ளுவீங்களாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.